Hello. Mic check 1 2 3. துப்புரவு தொழிலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக நிரந்தரப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மாற்று கருத்தை முன்வைத்தோமே தவிர இரட்டை நிலைப்பாட்டை முன்வைக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை நிலைப்பாட்டை முன்வைக்கவில்லை. ஒரே நிலைப்பாடுதான். அதே வேளையில் மாற்று கருத்தையும் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் முன்வைத்திருக்கிறோம். அரசாணை 152 பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த ஆணையை திரும்பப் பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரே அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. NULM என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது என்று தனியார் மயமாதலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மண்டலங்களை தனியார் மயப்படுத்தி விட்டார்கள். இப்போது 2 மண்டலங்களை தனியார் மயப்படுத்துகிற போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை தொடங்கியது. அந்த போராட்டத்தில் தொடக்கத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாகவே இருக்கிறோம். முதலமைச்சரை சந்தித்து அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த தொழிலையே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானதாக நிரந்தரப்படுத்திவிடக்கூடாது என்பதைத்தான் மாற்று கருத்தாக முன்வைத்தோம். அதை புரிந்து கொள்ளாமல் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக இருக்கிறோம், தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை போன்ற விமர்சனங்களை பலர் சமூக ஊடகங்களிலே முன்வைப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. பாமக கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து களம் காணும் என்று அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா உறுதியளித்துள்ளார். நிறைய விஜயங்கிற இப்பயும் ஃபீல்டில் இருக்கிற ஒரு நடிகர், அவரை பார்க்க ஏராளமான கூட்டங்கள் வருகிறது. பெரியார்மன் என்று சொல்லுகின்ற இந்த மண்ணில் இன்னும் தனி மனித வழிபாட்டுக்கு எதிராக நம்ம ஒண்ணுமே செய்யலையேங்கிற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு முன்னாடி நிற்கிது. மாநாடு நல்லா செயல்படட்டும், அரசியலுக்கு வரட்டும், மக்கள் பணி என்ன ஆற்றாங்கிறத பார்த்துக்கிட்டு நாங்கள் அடுத்த கருத்து சொல்லலாம். மாநாடுகளை வச்சுலாம் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒன்றுதான். நீங்க எல்லாத்துலயும் தெரியும், அந்த எந்த இதுலயுமே நிரந்தர தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்லாம் சொன்னவங்க எல்லாம் காணாம போனது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சட்ட ரீதியாக ஒரு அமைப்பு எப்படி இருக்கணுமோ அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஐயா வேற அணி, நாங்க வேற அணிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு பாமக இன்னும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து ஒரேதான் களம் காணும் என்பது உத்தரவாதத்தை உங்களுக்கு தரலாம். Hello. Mic check 1 2 3. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.